வணக்கங்க. இந்த வீடியோவில் சர்க்கிள் ஆர் ஸ்லாட் இது மூணும் எப்படி வரைகிறது, இதுக்கு எப்படி டைமென்ஷன் கொடுக்கறது, இதுக்கு எப்படி ரிலேஷன்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சர்க்கிள், இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க. சர்க்கிள், பெரிமீட்டர் சர்க்கிள். ஃபஸ்ட்டு சர்க்கிள் கமாண்ட் பற்றி பார்க்கலாம். சர்க்கிள் கமாண்டை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு நம்ம சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு ரேடியஸ் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா சர்க்கிள். அடுத்தது பெரிமீட்டர் சர்க்கிள். இது என்ன அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 3 பாயிண்டில் சர்க்கிளோட பெரிமீட்டர் ட்ராவல் ஆகும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா பெரிமீட்டர் சர்க்கிள். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே நிமிஷம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த 3 லைன்லேயும் டச் ஆகிற மாதிரி நான் ஒரு சர்க்கிள் வரையணும். ஓகேங்களா? இப்போ நார்மல் சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இங்கே 3 லைன்லேயும் டச் ஆகிற மாதிரினா, இப்போ பாருங்கள், ஒரு லைனில் டச் ஆகுது, ஒரு லைனில் இன்னொரு லைனில் டச் ஆகலை, இன்னொரு லைனில் பார்த்திங்கன்னா மேலே ரொம்ப வெளியே போயிடுது. ஓகேங்களா? ஸோ நம்மளால் கரெக்டாக கொண்டு வர முடியாது. சரிங்களா? இல்லாட்டி அதுக்கு தனியாக நம்ம ரிலேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 லைன்லேயும் டேஞ்சண்ட்டாக படுற மாதிரி நம்ம ரிலேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பெரிமீட்டர் சர்க்கிள் செலக்ட் பண்ணோன்னு வைங்களேன். ஸோ இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இப்போ பார்த்தீங்கன்னா 3 லைன்லேயும் டேஞ்சண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் நமக்கு கிடச்சிரும். சர்க்கிளுக்கு டைமென்ஷன் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எந்த சர்க்கிளோட டைமென்ஷன் வேணுமோ அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கணும். இப்படி செலக்ட் பண்ணாவே பார்த்தீங்கன்னா அதோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். இது நமக்கு தேவையான டைமென்ஷனுக்கோசரம் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ டயாமீட்டரில் இருக்குது, எனக்கு ரேடியஸில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த டைமென்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணக்கூடாதுங்க, சிங்கிள் கிளிக் தான் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் இங்கே லீடர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லெட்டர்ஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் டைமென்ஷன் ரேடியஸ்க்கு மாறிடும். மறுபடியும் இதை டயாமீட்டராக மாற்றணும் அப்படின்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா டயாமீட்டராக மாறிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 2 சர்க்கிள் இருக்குது. 2 சர்க்கிளுக்கும் சென்டர் டு சென்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணாவே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே அது சென்டர் டு சென்டர் டைமென்ஷன் தான் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இது நமக்கு தேவையான டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெக்டாங்கிளோட இந்த சைடு இருக்கு இல்லையா, இங்கேருந்து இந்த சர்க்கிளோட சென்டர் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த லைனையும் இங்கே சென்டர் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணாவே போதும். இது ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் அது சென்டர் பாயிண்ட்டை தான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 631.43 இருக்குது. இதை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான டைமென்ஷன் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளுக்கு என்னென்ன மாதிரி ரிலேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணால் இண்டிவிஜுவலாக ஒரு சர்க்கிளுக்கு ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ரிலேஷனாக கொடுக்க முடியும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்கிறதுனால எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சர்க்கிளை பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நான் 2 சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைமென்ஷன்ஸ்லாம் டெலீட் பண்ணிடலாம், ஏன்னா அது ரெஃபரன்ஸ் கொடுக்குறப்ப எரர் வரும். இப்போ இந்த 2 சர்க்கிள் இருக்குது. இந்த 2 சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கோரேடியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா 2 சர்க்கிளும் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆயிரும். ஐ மீன் என்னென்னா 2 சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் ஒரே மாதிரி ஒரே ஆக்சிஸில் வந்துடும். 2 சர்க்கிளுக்கும் ஒரே ரேடியஸ் வந்துடும், ரேடியஸ் ஆர் டயாமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கோரேடியல். நெக்ஸ்ட்டு 2 சர்க்கிள் செலக்ட் பண்ணியிருக்கோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிலேஷன். அதை கொடுத்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிளும் ஒன்னோட ஒன்று டேஞ்சண்ட்டாக வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டோம். கான்சென்ட்ரிக் அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் ஒரே ஆக்சிஸில் வந்துடும். ஆனால் நம்ம வெவ்வேறு டயாமீட்டர் கொடுத்துக்கலாம். டயாமீட்டர் ரேடியஸ் வேறு வேறு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டு சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிளுக்கும் ஒரே மாதிரி டைமென்ஷன் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே 1000 அப்படின்னு இந்த ஸ்கெட்சை நான் வரைஞ்சிருக்கேன் இந்த சர்க்கிளை. இப்போ நான் ஈக்குவல் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதை மெஷர் பண்ணிங்கன்னா இதோட டயாமீட்டரும் 1000 தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ டயாமீட்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே இருக்கிற சர்க்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துட்டோம். அப்போ அங்கே 1000 இருந்தால் இங்கே கண்டிப்பாக 1000 தான் இருக்கும். அதனால இந்த ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் மட்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டா மாற்ற முடியாது. ஓகேங்களா. இல்லை எனக்கு இது வேறு டயாமீட்டரில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் அந்த ஈக்குவல் அப்படின்னு இருக்கிற ரிலேஷனை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்து இந்த சர்க்கிளோட டயாமீட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு சர்க்கிளோட பொசிஷன் அண்ட் டைமென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகேங்களா. மறுபடியும் இதை வந்து நம்ம மூவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் கர்வ் லென்த் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்தோன்னு வைங்க, ரெண்டோட கர்வ் லென்த்தும் ஈக்குவலாக மாறிடும். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைன் வரைகிறேன். இப்போ இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிலேஷனை கொடுத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து இந்த லைன் கூட டச் ஆயிரும் டேஞ்சண்ட்டாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கர்வ் லென்த்துன்னு இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா இந்த சர்க்கிளை நீங்கள் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி டெவலப் பண்ணால் என்ன லென்த் வருமோ அந்த லென்த்துக்கு இந்த லைன் வந்து இருக்கும். ஓகேங்களா. டெவலப்மெண்ட் லென்த்தும்பாங்க. இதை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணால் இந்த லென்த்துக்கு வந்து நமக்கு இந்த சர்க்கிள் வந்து டெவலப் ஆகும் இந்த லைனோட லென்த்துக்கு. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் லென்த். இப்போ இங்கே ரெண்டு சர்க்கிள் இருக்குது. ரெண்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் வேறு வேறு இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தா இந்த ரெண்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் ஒரு ஹரிசாண்டலாக ஸ்ட்ரைட் பாத்தில் வந்துடும். ஓகேங்களா. இப்போ இங்கே இன்னொரு சர்க்கிள் இருக்குது. சரிங்களா. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டும் வெர்டிகலாக ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா ரெண்டு சென்டர் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு வெர்டிகல் அப்படின்னு கொடுத்தா ரெண்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு வெர்டிகலாக ஸ்ட்ரைட் பாத்தில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ லைன் கமாண்ட் மாதிரியே தான் இதுவும். சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்தா அந்த சர்க்கிளோட லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாறிடும். ஐ மீன் சென்ட்ரல் லைன் மாதிரி மாறிடும். ஓகேங்களா. ஆர்க். இந்த ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குங்க. சென்டர் பாயிண்ட் ஆர்க், டேஞ்சன்ட் ஆர்க், 3 பாயிண்ட் ஆர்க். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் ஆர்க் பற்றி பார்க்கலாம். சென்டர் பாயிண்ட் ஆர்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா ஆர்க்கு, அதோட சென்டர் பாயிண்ட்டு இது தான். ஓகேங்களா. அதனால இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். ஓகேங்களா. இதில் இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலில் தான் இந்த ஆர்க் வந்து வரும். ஓகேங்களா. அதனால அந்த ஆர்க்கோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு செகண்ட் பாயிண்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம செகண்ட் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஆர்க்.
நெக்ஸ்ட் டேஞ்சன்ட் ஆர்க். இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு ஆர்க் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்க்கோட கர்வேச்சருக்கு டேஞ்சண்ட்டாக ஒரு ஆர்க் வரையணும். ஓகேங்களா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் ஆர்க். இப்போ நான் டேஞ்சன்ட் ஆர்க்கை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எந்த இடத்துல ஆர்க் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே கொண்டு வந்து செகண்ட் பாயிண்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் செகண்ட் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்க்குக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு லைன் இருக்குது, இந்த லைனுக்கு டேஞ்சண்ட்டாக நான் ஒரு ஆர்க் வரையணும். ஓகேங்களா, இப்போ இந்த டேஞ்சன்ட் ஆர்க்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனோட ஒரு எண்டை செலக்ட் பண்ணிட்டு ஆர்க்கோட செகண்ட் பாயிண்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம செகண்ட் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஆர்க் வந்து இந்த லைனுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சன்ட் ஆர்க். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ இந்த லைனுக்கு டேஞ்சண்ட்டாக ஒரு ஆர்க் வரையணும். ஸோ டேஞ்சன்ட் ஆர்க்கை செலக்ட் பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம், செகண்ட் பாயிண்டில் கொண்டு வந்து ஆர்க்கை ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்க் வந்து இந்த லைனுக்கும் டேஞ்சண்ட்டாக இருக்கும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கும் டேஞ்சண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 பாயிண்ட் ஆர்க். இதில் ஒரு நிமிஷம், இப்போ இந்த ஆர்க் இருக்கு இல்லையா, இதில் இந்த 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு, செகண்ட் இந்த பாயிண்ட்டு, தேர்டு ஆர்க்கோட மிட் பாயிண்ட்டு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன், செகண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன், ஆர்க்கோட மிட் பாயிண்ட் எந்த இடத்துல வேணுங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ இது என்ன பாயிண்ட் அப்படின்னா, இது வந்து இந்த ரேடியஸோட சென்டர் பாயிண்ட். இந்த சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் வரும் இல்லையா இந்த ஆர்க்குக்கு, ஸோ அந்த பாயிண்ட்டு தான் இது. ஆர்க்கோட மிட் பாயிண்ட்டுங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க். ஆர்க்குக்கு என்னென்ன ரிலேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்க் இருக்கு இல்லைங்களா, இதான் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்தா இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்க் மாதிரி மாறிடும். இந்த சென்டர் லைன் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி இது மாறிடும். ஸோ இதை வேறு எந்த ஃபியூச்சர்ஸுக்குமே இது ஸ்கெட்சாக கன்சிடர் பண்ணிக்காது. ஓகேங்களா, ஸோ இது எப்படி நார்மல் ஆர்க்காக மாற்றுறது, இந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனை அன்டிக் பண்ணிட்டா இது நார்மல் ஆர்க்காக மாறிடும். இது ஆர்க்குக்கு மட்டும் இந்த ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாதுங்க, லைன், ரெக்டாங்கிள், சர்க்கிள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியாமெட்ரிக்கு மாறிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ நான் இந்த 2 ஆர்க்கை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் இதை எடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த 2 ஆர்க்கை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதை வந்து கோரேடியல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்தா நம்ம சர்க்கிளுக்கு பார்த்தோம் இல்லைங்களா கோரேடியல், ஸோ ஒரு சர்க்கிள் மேலே ஒரு சர்க்கிள் வரும். அதே மாதிரி இது ஒரு ஆர்க்குக்கு மேலே ஒரு ஆர்க் வந்துடும். ஓகேங்களா, ரெண்டோட சென்டர் பாயிண்ட்டும் ஒரே பொசிஷனில் இருக்கும், ரெண்டோட ரேடியஸும் ஒரே டைமென்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 2 ஆர்க்கை செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டேஞ்சன்ட் கொடுத்தா இந்த ஆர்க்கும் டேஞ்சண்ட்டாக மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த ஆர்க்கை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆர்க்கை நான் டெவலப் பண்ணுறேன்னு வைங்க, இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த இதுக்கு வந்து டேஞ்சண்ட்டாக இருக்கும், இந்த ஆர்க்கும் வந்து டேஞ்சண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஆர்க் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது கான்சென்ட்ரிக், இதை கொடுத்தோன்னா 2 ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்போ 2 ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துக்குள்ள இருக்கும். இதோட சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இந்த ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஈக்குவல், இது ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தோன்னா 2 ஆர்க்கும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் லென்த்துக்கு வந்துடும். ஓகேங்களா, பாருங்கள், இதுவும் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4615.68, இதுவும் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4615.68. ஓகேங்களா,
ஸோ வந்து ரெண்டோட ரேடியஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக மாறிடும். சாரி, லென்த்துன்னு சொல்லிட்டேன், அது தப்பு. ரெண்டோட டைமென்ஷன் ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக மாறிடும். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ் கொடுத்துட்டா அந்த ஆர்க்கோட பொசிஷன் அதை விட்டு மூவ் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஈக்குவல் லென்த் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு ஆர்க்கோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் லென்த்தாக மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த ஆர்க்குக்கு நான் ஒரு ஆர்க் லென்த் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆர்க் லென்த்தும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஆர்க் டைமென்ஷன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எந்த ஆர்க்கோட டைமென்ஷன் வேணுமோ அந்த ஆர்க் இப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்க்கோட டைமென்ஷன் நமக்கு கிடச்சிரும். இப்போ இது வந்து ஆர்க்கோட ரேடியஸ். இப்போ இந்த ஆர்க்குக்கு ஒரு லென்த் இருக்கும் இல்லைங்களா, ஆர்க் லென்த். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஆர்க்கோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆர்க் இருக்கு இல்லைங்களா, தேர்டாக அந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் நமக்கு அந்த ஆர்க்கோட லென்த்து கிடச்சிரும், அதாவது ஆர்க் லென்த் கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு ஆர்க் இருக்குது. ஓகேவா? லைனோட லென்த்துக்கு அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்க்கோட ரேடியஸ்க்கு அந்த ஆர்க்கை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்க்கோட ஆர்க் லென்த்துக்கு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆர்க்கையும் செலக்ட் பண்ணால் ஆர்க் லென்த்து கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் ப்ளஸ் ஆர்க்கு இதோட டோட்டல் லென்த்து எப்படி டைமென்ஷனில் பார்க்குறது அப்படின்னா, இங்கே ஸ்மார்ட் டைமென்ஷனில் கீழே வந்தீங்கன்னா பாத் லென்த் டைமென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இது வந்து இப்போ ஒரு பாத் ஓகேங்களா? அப்போ இந்த பாத்தை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா பாத் லென்த் வந்து நமக்கு கிடச்சிரும். அதாவது இந்த ஆர்க் லென்த்தும் இந்த லைனோட லென்த்தும் டோட்டல் பண்ணால் தான் இந்த பாத் லென்த். ஓகேங்களா? ஸ்லாட். இந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. ஸ்ட்ரைட் ஸ்லாட், சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஸ்லாட், 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட், சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட் ஸ்லாட்டை பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைட் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த இது பேர் தான் ஸ்லாட். ஓகேங்களா? இந்த ஸ்லாட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் செகண்ட் பாயிண்ட்டையும் பிளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்லாட் என்ன வித்துக்கு வேணுமோ அந்த வித்துக்கு மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு தேர்ட் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்லாட். ரெண்டாவது சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஸ்லாட். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிட் பாயிண்ட் லைன் பார்த்தோம் இல்லைங்களா, மிட் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணிட்டு ஒரு எண்டை பிளேஸ் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே ஈக்குவல் லென்த்தில் வந்து லைன் கிடைக்கும்னு, அதே மாதிரி தான். இப்போ இந்த 2 பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணோம் இல்லையா ஸ்ட்ரைட் ஸ்லாட்டுக்கு. இப்போ இந்த மிட் பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஸ்லாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாயிண்ட்டும் ஏதாவது ஒரு எண்டு பாயிண்ட்டை பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், சென்டர் பாயிண்ட்டு ஏதாவது ஒரு எண்டு பாயிண்ட்டு, ஒன்று இந்த எண்டாக இருக்கலாம் இல்லை இந்த எண்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எந்த டைரெக்ஷனில் வேணாலும், நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த டைரெக்ஷனில் வேணாலும் வச்சுக்கிட்டு ஸோ நமக்கு என்ன வித்து தேவைப்படுமோ அந்த வித்துக்கோசரம் தேர்ட் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், இந்த ஆர்க்கோட மிட் பாயிண்ட் இதை பிளேஸ் பண்ணிட்டு மவுஸை ட்ராக் பண்ணி நமக்கு ஆர்க் என்ன வித்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்த்து பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். நெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட் பிளேஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு அப்படி பண்ணணும். இப்போ பாருங்கள், சென்டர் பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட். ஸோ ஆர்க் என்ன வித்துக்கு வேணுமோ அந்த வித்துக்கு ட்ராக் பண்ணி தேர்ட் பாயிண்ட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். ஸ்லாட்க்கு டைமென்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்லாட்டோட ஃபஸ்ட் ஆர்க்கு, செகண்ட் ஆர்க் ரெண்டையும் செலக்ட் பண்ணால் 2 ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லாட்டோட வித்துக்கு நம்ம ரேடியஸ் கொடுத்தா இந்த ஸ்லாட்டோட வித்து கிடச்சிரும். ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணால் ஸ்லாட்டோட வித்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆர்க் ஸ்லாட்டுக்கு என்ன பண்ணணும்னா இன்னர் ரேடியஸ் கொடுக்கணும்.
ஓகேங்களா. அவுட் சைட் ரேடியஸ் கொடுக்கணும், இந்த ஆர்க் ரேடியஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த 2 ஆர்க்குக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஸ்லாட்டுக்கு டைமென்ஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஸ்லாட் இருக்கு, இதை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இது இப்படி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகும். ஓகேங்களா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு ஸ்லாட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. எனக்கு இந்த ஸ்லாட்டில் இந்த லைன் தனியாக, இந்த ஆர்க் தனியாக, இந்த லைன் தனியாக, இந்த ஆர்க் தனியாக செலக்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோட் ஸ்லாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்லாட் எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். அதாவது இப்போ செலக்ட் பண்ணால் ஃபுல் ஸ்லாட் செலக்ட் ஆகாது, இந்த ஆர்க்கு தனியாக செலக்ட் ஆகும், இந்த லைன் தனியாக செலக்ட் ஆகும், இந்த ஆர்க்கு தனியாக செலக்ட் ஆகும், இந்த லைன் தனியாக செலக்ட் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ இப்படி ஒரு ஸ்லாட் இருக்கு. இப்போ இந்த ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டில்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்லாட் எப்படி நான் வந்து ஹரிசாண்டலாக ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் லைனை செலக்ட் பண்ணிட்டு ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது இந்த ஸ்லாட் வந்து ஹரிசாண்டலாக ஸ்ட்ரைட் ஆயிரும். ஓகேங்களா. இந்த ரிலேஷனை டெலீட் பண்ணிட்டு வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக ஸ்ட்ரைட்டாக மாறிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்க்கை இந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஸ்லாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ லைனு பாயிண்ட்டுக்கெலாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் அந்த இடத்த விட்டு நிறுத்த முடியாதோ அதே மாதிரி இந்த ஸ்லாட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் ஸ்லாட்டும் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தனித்தனியாக தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸ்லாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தால் இது வந்து டோட்டல் ஸ்லாட்டையும் நம்ம ஃபிக்ஸ் ஸ்லாட் அப்படிங்கிற ரிலேஷன் மூலிமா நம்ம அந்த ஸ்லாட்டை வந்து ஸ்லாட்டோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லாட் இருக்கு, இந்த ஸ்லாட்டோட பாத் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்லாட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மார்ட் டைமென்ஷனில் பாத் லென்த் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்லாட் ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாத் லென்த் வராது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்லாட்டு அப்படிங்கிறத ஒரே செக்மெண்ட்டாக அது எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா. இப்போ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்லாட்டை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் ஸ்லாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் டைமென்ஷனில் போயிட்டு பாத் லென்த் டைமென்ஷனில் போயிட்டு இந்த லைன், இந்த ஆர்க், இந்த லைன், இந்த ஆர்க், ஓகேங்களா, இதையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்லாட்டோட மொத்த பாத் லென்த் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இப்போ நான் பாத் லென்த் டைமென்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா டோட்டலாக ஸ்லாட் ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா. நான் ஓகே கொடுத்தா பாத் லென்த் கிடைக்காது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் ஸ்லாட் கொடுக்கணும். ஸ்லாட் கொடுத்துட்டு இப்போ பாத் லென்த் டைமென்ஷனுக்கு போயிட்டு இந்த ஆர்க், இந்த ஆர்க், இந்த ஆர்க், அப்புறம் இந்த ஆர்க், இதை செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன்னு வைங்க. இந்த ஸ்லாட்டோட டோட்டல் பாத் லென்த்தும் நமக்கு கிடைச்சிரும். இந்த வீடியோவில் சர்க்கிள், ஆர்க், ஸ்லாட் இதை 3 பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பாலிகன், எலிப்ஸ், டெக்ஸ்ட் இதை 3 பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.